வணக்கங்க. இந்த வணக்கம். இந்த விகடன்ல ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல நீங்க வந்து தான் வந்து அதுல எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அது ஆக்சுவலா என்ன பிரச்சனை? அதாவது தாராபுரம் நகராட்சியில் என்ன பிரச்சனை? அதாவது இது பாத்தீங்கன்னா குறிப்பா தாராபுரம் நகராட்சியோட பழைய அலுவலக கட்டிடம் அது. புதிய அலுவலக கட்டிடத்தினால இந்த கட்டடத்தை வந்து தனிநபர்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. வாடகைக்கு விட்டு சுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இந்த கட்டடம் 100 ஆண்டு பழமையான கட்டடம். இந்த கட்டடத்தோட சிறத்தன்மை சரியில்லைன்னு சொல்லித்தான் புது அலுவலக கட்டடம் மாத்துறாங்க. இத வந்து தனியாருக்கு வந்து வாடகைக்கு விடுறாங்க. அது யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த 16வது வார்டு, அதே தாராபுரம் நகராட்சியில கவுன்சிலர் அவரோட தந்தை வெள்ளியங்கிரிங்கிற பேர்ல எடுத்திருக்காங்க. அவர் ரிட்டையர்டு பிடபிள்யூடியில் இருந்தவர். அவர் எடுத்து அதை பயன்படுத்திட்டு வர்றாரு. இது வந்து அவரோட சிறத்தன்மை இல்லாத கட்டடம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு வந்து இவங்களுக்கு அதை வாடகை கொடுக்குறாங்க? ஆனா அப்ப வந்து வாடகைக்கு விட்டுட்டு சிறத்தன்மையை ஆய்வு செய்யறதுக்கு சிஐடிக்கு தபால் வைக்கிறாங்க. ஒரு பொறியியல் கல்லூரி கிட்ட அதை வந்து எவ்வளவு சிறத்தன்மை இருக்குது, இன்னும் எத்தனை ஆண்டு இதை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். அதை வாங்குறதுக்கு இவங்க வந்து தடை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியினோட செல்வாக்கு, அவர் வந்து கவுன்சிலரா இருக்கிறவரு தற்சமயம் ஆளுங்கட்சியா இருக்குது. இவருக்கு பாத்தீங்கன்னா அமைச்சரோட உதவியாளர் பிஏ அப்படி செல்லமுத்து அப்படின்னு சொல்ல சாமிநாதன் இந்த மாவட்டத்தினோட அமைச்சர், இந்த மாவட்டத்தினோட மாவட்ட செயலாளர், திமுகவோட மாவட்ட செயலாளர் அவரோட பிஏ வந்து செல்லமுத்து வந்து இவருக்கு உறுதுணையா இருக்கிறாரு. வெள்ளகோவில் அதனால இது மேல சாமிநாதன். நடவடிக்கை எடுக்க முடியல. வெள்ளகோவில் என்னங்கன்னா சாமிநாதன் அமைச்சர் வெள்ளகோவில் சாமிநாதனோட பிஏ. வெள்ளகோயில் அமைச்சர் சாமிநாதன் செய்தி மற்றும் துறையோட அமைச்சருங்க. ஓகே. இது வந்து இது நீ அதாவது நீங்க அதை எஸ்கலேட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நகராட்சியில ஏதாவது இது கம்ப்ளைண்ட்ஸ்? சம்பந்தமா வந்துங்க நகராட்சி இயக்குனருங்க, தாராபுரம் நகராட்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்குங்க, இது தொடர்பான எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து கடிதம் வாயில, அதுவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாவே நம்ம தகவல் புகார் மனு அளிச்சிருக்கிறோம். புகார் மனு இது நான் மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது தாராபுரத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்புறாரு. அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அதை ஆய்வு செய்யறாங்க. நகராட்சி இயக்குனர் வந்து ஆய்வு செஞ்சு உள்வாடகைக்கு விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஜிஎஸ்டி நம்பர், அங்க இருக்கக்கூடிய கடைகளோட ஜிஎஸ்டி நம்பரை எல்லாம் வச்சு உறுதி செஞ்சு தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் வந்து குத்தகையை ரத்து செய்யறத ஒரு நோட்டீஸும் அவருக்கு வெள்ளியங்கிரிக்கு வழங்குறாங்க. ஆனா அது அப்படியே அந்த வழங்குனதோட இருக்குது. இது வரைக்கும் காலியும் செய்யல. ஆனா அதுக்கப்புறம் அவர் வாடகையை செலுத்திட்டு கடையும் 3 ஆண்டுகளை கடந்து இயங்கிட்டு வருது. அவர் வந்து அதாவது திமுக கவுன்சிலர் பினாமி நேம்ல அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பினாமி 16வது வார்டு கவுன்சிலர் அவரோட தந்தை பேர்ல தான். பினாமியே அவரோட அப்பா தான் வெள்ளியங்கிரி. அவருக்கு வாரிசா யாரை கொண்டு வர்றாருன்னா இதே கமலக்கண்ணன் கவுன்சிலரோட பையனை தான். அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற பையன், அந்த பையனை பினாமியை கொண்டு வர்றாங்க. ஓகே. வாரிசு. இது சம்பந்தம் நகராட்சி ஆட்சியர் இது யாருமே இதுவரை சம்பந்தமா எந்த நடவடிக்கையுமே இது எடுக்கல. வரைக்கும் ஒருக்கா வந்து நோட்டீஸ் போட்டதோட நிக்குதுங்க. இந்த 3 ஆண்டுகளா அந்த கோப்பை வந்து கிடப்புல போட்டிருக்கிறாங்க. ஓகே. இது ஆளுங்கட்சியினுடைய பிரஷர்ல அப்படி பெண்டிங் வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது ரீசன்? முழுக்க முழுக்க இந்த மாவட்ட அமைச்சருமே அமைச்சரோட உதவியாளரனோட உதவியோட தான். இது வந்து செல்லமுத்து அவர் வந்து உதவியாளருங்க. செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் வெள்ளகோயில் சாமிநாதனோட உதவியாளர். அவரோட இதுலதான் வந்து இதே நடந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஜூனியர் விகடன் ஆர்டிக்கல் ஒண்ணு வந்திருக்கு இது சம்பந்தமா. அந்த ஆர்டிக்கல் வந்து எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மிரட்டி இருக்காரு. இது என்னன்னா வாரத்துல 2 முறை வரக்கூடிய இந்த பதிப்பு பாத்தீங்கன்னா இந்த புக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே தொடர்ச்சியான இதுக்கு வந்து வாசகர்கள் இருப்பாங்க. இப்ப தாராபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா சுமார் 50, வெள்ளகோயிலுங்க, காங்கயம், குண்டடம் போன மூலனூர் இந்த பகுதியில எல்லாம் ஒவ்வொரு கடைகள்லயும் வந்துங்க 10 முதல் 50 வரைக்கும் புத்தகங்கள் வந்து விற்பனைக்காக வச்சிருப்பாங்க. இன்னைக்கு காலையில வரக்கூடிய விற்பனைக்கு உண்டான பதிப்புகளை மொத்தமா யார் இந்த புக்கை விற்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நேத்து நைட்டே தொடர்பு கொண்டு மொத்த புக்குகளையும் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்க இந்த செய்தியை படிக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஈரோடு, கரூருங்க இந்த மாதிரி இருந்து இப்ப பழனியில இருந்தெல்லாம் புக்கு பஸ்ல அங்க இருந்த நண்பர்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுத்துற சொல்லிட்டு இப்ப நாங்க புக்கையே படிக்கிறோம். இது என்னன்னா அப்படின்னா தீ பொழிச்சு வச்சா கல்யாணம் போய்ங்கிற மாதிரி ரொம்ப பழைய டெக்னிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு வந்துருச்சு. இதை எடுத்து சமூக வலைதளத்துல போட்டோம்னாலே எல்லாரும் படிச்சிருவாங்க. புக்கை வாங்கி யாருமே படிக்கிறதுக்கு இல்லாம, அதாவது வயதானவர்கள் தான் இந்த புக்கு இப்ப அதிகமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இந்த படிக்கிறதுக்கு இல்லாம தொடர் வாசகர்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கு ஜூனியர் விகடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கு விற்கிறவங்க கிட்ட மொத்தமா புக்கை விற்க கூடாதுன்னு ஒரு இதை போடணும் அப்படிங்கறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது வேற முயற்சிகள் செய்யறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஆனா அடுத்த கட்டமா வந்து இந்த புக்கை இவர் மறைச்சு வச்சதுனால என்னன்னா நாங்க இந்த புக்ல வந்து இருக்கிற செய்திய
ஒரு 300ல இருந்து 500 வால் போஸ்டர் அடிச்சு அங்கங்க ஒட்டலான் இருக்கிறாங்க தாராபுரம் பகுதியில. வித்தியாசமாக ஆர்ப்பாட்டங்களை வந்து முன்னெடுக்கிறதா இருக்கிறோம் பொதுமக்கள் சார்பில். ஆர்ப்பாட்டம் ஏன்னா அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து நாங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம்னா, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மிக அருகாமையிலேயே வந்து இஸ்லாமிய சகோதரரோட குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி அங்க இருக்குது. இந்த கட்டிடம் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலான கட்டிடம். இதுல பாத்தீங்கன்னா பல ஆல்ட்ரேஷன் செஞ்சு கட்டடத்துல வந்து அதிக கணம் கொண்ட ஆங்கிலேகளை எல்லாம் பதிச்சு ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அசம்பாவிதங்கள் வந்து நடந்தது அப்படின்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் தான். அதனாலதான் இவ்வளவு அதுக்கு வந்து நாங்க முன்னெச்சரிக்கையா வந்து அது மேல நடவடிக்கை எடுத்து இந்த குத்தகையை ரத்து செஞ்சுட்டு அந்த கட்டடத்துக்கு உண்டான ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு நாங்க இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். நியாயமான கோரிக்கையும் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க.